தஞ்சையில் இன்று மாலை பரப்புரை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தஞ்சை, திருவையாறு, கும்பகோணம் உள்ளிட்ட 9 தொகுதிகளின் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். காஞ்சிபுரத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருவள்ளூர் மாவட்டத்திலும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். சென்னை ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. திறந்தவெளி ஆட்டோவில் சென்று தனக்கு வாக்கு சேகரித்தார். மற்ற கட்சியினர் வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கும் நிலையில் தனக்கு வாக்காளர்களே காசு கொடுக்கின்றனர். கோவில்பட்டியில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. இத்தனை கட்சி தேர்தலில் நிற்குதாடா, ஆரத்தி எடுக்கிற காசு கொடுத்தாண்டா பார்த்துருக்கேன். என் பிள்ளைகளை ஆரத்தி எடுத்து என் ஆத்தாவையும் அக்கா தங்கச்சி இந்த செலவுக்கு வச்சுக்கணும் காசு கொடுக்குற ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா, நீ காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். எனக்கு காசை கொடுத்து ஓட்டு போடுவான்டா. குறித்த நேரத்துக்கு செல்லாததால் காரைக்குடி பரப்புரையில் பேசாத விஜய். 2:30 மணி வரை மட்டுமே காவல்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் கால தாமதமாக வந்த விஜய். காரைக்குடிக்கு பரப்புரைக்கு சென்ற இடத்தில் திடீரென வேனிலிருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டிய விஜய். கூட்டத்தில் சிக்கிய நிலையில் மீண்டும் வேனில் ஏறி ரோட் ஷோ சென்றார். மதுரையில் இருந்து காரைக்குடிக்கு விஜய் பரப்புரைக்காக சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த தொண்டர்கள். சிலர் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. மதுரை வண்டியூர் அருகே விஜயின் பரப்புரை வாகனத்தின் முன்பக்கம் ஏறிய தொண்டர் மிதித்து கீழே தள்ளிய பவுன்சர். காரைக்குடி பரப்புரைக்கு சென்ற விஜய் மீது வீசப்பட்ட பை. கோவிலூர் அருகே சென்றபோது வீசப்பட்ட பொருளால் பரபரப்பு. தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. மதுரையிலிருந்து காரைக்குடி சென்றபோது சிவகங்கை எல்லையில் சோதனை நடத்திய அதிகாரிகள். அரசியலுக்கு விஜய் சரிப்பட்டு வரமாட்டார். கோவையில் நடைபெற்ற நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. Certainly go and watch Mr. Vijay if he comes to Coimbatore, if you like him as a star. But a star, film star can be a film star, not necessarily a square peg going into a round hole. 4 ஆண்டுகளாக கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருப்பதால் இந்த முறை கோவை தெற்கில் போட்டி. நியூஸ் 18 டவுன்ஹால் கருத்தரங்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். 4 வருஷமா இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுக்கும்போது எங்களை மண்டல வாரியா பிரித்து பொறுப்பாளர்களை எங்கள் தலைவர் நியமிச்சாங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோடு நம்ம பழகியிருக்கிறோம். தொழில் முனைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடு பழகியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வேலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். திமுகவும் அச்சத்தில் தேசிய கட்சியான காங்கிரசுடன் சேர்ந்து போட்டியிடுவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம்.
அதிமுகவின் முதுகிலேறி பாஜக பயணிப்பதாக முதலமைச்சர் விமர்சித்ததற்கு பதில். சரி, இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோடு தானே இன்னைக்கு திமுகவும் பயந்து இருக்கிறது. ஏன் தனித்து போட்டியிட முடியவில்லை? திமுக தனித்து போட்டியிட்டால் எல்லா கட்சியும் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதலமைச்சர் உருவாக்குவாரா? அந்த தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கிறதா? காஞ்சிபுரத்தில் கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தும் கிருஷ்ணகிரியில் வடை சுட்டும் வாக்கு சேகரித்த வேட்பாளர்கள். வேலூரில் நெசவு செய்தும் நாகையில் துணிகளுக்கு இஸ்திரி போட்டும் வாக்கு சேகரிப்பு. கால்நடைகளால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக புகார். செங்கல்பட்டு மாவட்டம் கீழச்சேரி ஊராட்சி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. இங்கே ஒரு 1500-2000 மாட்டுக்கு ராத்திரியும் பகலுமா விவசாயத்தை நாசம் பண்ணுது. வீடு தோற கருப்பு கொடி ஏற்றி தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறோம். ஆட்சியராண்ட எங்களோட ஓட்டர் ஐடி எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு எங்களோட புறக்கணிப்பை தெரிவிச்சுட்டு வரப்போகிறோம். நாங்கள் யாரும் 5 விவசாயிகள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடும் வனத்துறையை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கும் விவசாயிகள். குடியாத்தம் தொகுதியில் தேர்தலை புறக்கணிப்பதாக துண்டு பிரசுரம் விநியோகம். ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ரசாயன ஆலையில் தீ விபத்து. சுற்றுப்புற பகுதிகளை சூழ்ந்த கரும்புகை தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம். உதகைக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் சோதனை. தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக நடத்தப்படும் சிறப்பு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். முதல் தாள் தேர்வு ஜூலை 4ஆம் தேதியும் 2ஆம் தாள் தேர்வு ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெறுகிறது. சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகரிப்பு. மணிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் 2 புதிய ரயில்களை தயாரிக்கும் இந்திய ரயில்வே. தலா 16 பெட்டிகளை கொண்ட 2 ரயில்களை தயாரிக்க சென்னை ICFக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல்.